அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, குருவும் சந்திரனும் ஒருவருடைய ஜாதகத்தில் இணைவு பெற்று இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த குரு சந்திரன் ரெண்டும் இணைவு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு இணைவு. ரெண்டும் சுபகிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குணம், நல்ல குடும்ப செழிப்பு, பொருளாதார உயர்வு, இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இப்போ இந்த இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை எப்படி இருக்கும், பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இவங்களுக்கு தர்ம சிந்தனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் முடிவுகள் எடுக்கிறது அவங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்காதுன்னு கொஞ்சம் குழப்பிக்கொள்வார்கள்னு சொல்லலாம். பெரியவர்களை மதிக்கக்கூடிய குணமானது இருக்கும், சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் எடுப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இவர்களை விட வயதில் மூத்த பெண்களால் பிரச்சனைகள் வரும். இப்போ சந்திரனும் குருவும் ஒருத்தருக்கு இணைவு பெற்றிருக்கு அப்படின்னா, திருமண வாழ்க்கையில் திருமணம் ஆன பிறகு ஒரு ஆண் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா, திருமணம் ஆன பிறகு தன்னுடைய மாமியாரையோ, தன்னுடைய தாயாரையோ, தன்னுடைய அக்காவையோ, இந்த மாதிரி வயதில் மூத்தவர்களை தன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கோ இல்லை அவங்க ஷேர் பண்ணிக்கிறதுக்கோ இவர் முயற்சி செய்தார் அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை அவர் சந்திப்பார். குரு சந்திரன் இணைவு வயதில் மூத்தவர்களால் பிரச்சனைகள் உண்டு. குறிப்பாக தாயார், இந்த ஜாதகரின் தாயாரால் பிரச்சனை வரலாம். இது பெண் ஜாதகத்தில் இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். சரியா, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாக குரு சந்திரன் இணைவு அப்படிங்கிறப்ப தாயாரால் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம தாயாருடைய ஆலோசனைகளை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இவர் கேட்கணும். வாழ்க்கையின் முழுவதும் அவர் கேட்கக்கூடிய ஒரு சூழல்கள் தான் இந்த மாதிரி வரும். அப்படி வந்ததுன்னா பிரச்சனைகளையும் அவர் சந்திப்பார்னு எடுத்துக்கங்க. அடுத்தது, தாயார் வழியில் வரக்கூடிய சொத்துக்கள் அப்படி இல்லைன்னா அவங்களுடைய ஃபுல் சப்போர்ட் இவங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளால் இந்த ஜாதகருக்கு நல்ல மகிழ்ச்சி உண்டு. குழந்தைகள் நல்ல கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். குழந்தைகள் மூலமாக அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். தொழில் சார்ந்த வகையில் தொழில் கொடுக்குற மாதிரி இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னா, ஆசிரியர் பணிங்கிறது சிறப்பானதாக இருக்கும். அதுவும் பேராசிரியராக இருப்பார், ஆலோசகராக இருப்பார். சட்டத்துறையிலையோ இல்லை கல்வித்துறையிலையோ இல்லை வங்கித்துறையிலையோ இவர் வேலை பார்ப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மக்களுடைய நம்பிக்கையை நிறைய பெறுவார். தொழில் செய்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து, ஒரு பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது நிலையாக இருக்கும். சேமிப்பு, சொத்து சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இவருக்கு உண்டுங்க. அதோட கௌரவமும் இவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல குணம் கொண்ட வாழ்க்கை துணை கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வயதில் தாயாரையோ மாமியாரையோ கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது நல்லது. குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகளை கொண்டு வந்தால் அவ்வளோதான், முடிச்சு விட்ருவாங்க எல்லாத்தையும். நான் பார்த்த ஜாதகங்களில் நிறைய பேர்த்துக்கு தாயாரே பிரச்சனையாக இருக்காங்க ஆண் ஜாதகத்தில். இந்த இணைவு உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. வாழ்க்கை துணையால் அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, யோகம் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இது மதிப்பு, மரியாதை, சொத்து, கல்வி, குடும்ப செழிப்பு, நல்ல திருமண வாழ்க்கை ஆகியவற்றை கொடுக்கக்கூடியதாக இது இருக்கின்றது. சரி, இப்போ இந்த ரெண்டு கிரகமும் இணைவு பெற்றிருக்கு. இதில் ஏதாவது சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்குது, குரு பாதிக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, தாயாருடைய ஆசீர்வாதம் உண்டுங்க, மன நிம்மதி இருக்கும், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். பட் பொருளாதார வகையில் கொஞ்சம் பிரச்சனைகளை இவர் சந்திப்பார். குழந்தைகள் சார்ந்த வகையில் கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டுன்னு எடுத்துக்கங்க. சந்திரன் கெட்டு போயிருக்கு, குரு நல்ல மேலே இருக்குன்னா பணம் காசு எல்லாம் நல்லா இருக்கும், நல்ல அறிவு எல்லாமே இருக்கும். தாயாரோட மனக்கசப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. முடிவுகள் ஒரு ஸ்ட்ராங்காக இவரால் எடுக்க முடியாமல் போகலாம். சந்திரனும் பாதிக்கப்பட்டிருக்கு, குருவும் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த சேர்க்கையில் அப்படின்னா மனக்குழப்பம் இருக்கும், தவறான முடிவுகளை எடுப்பார். தாயார் மாமியாரால் பிரச்சனைகள் உண்டு, குழந்தைகளால் மனசங்கடங்கள் ஏற்படலாம், கல்வியில் தடை ஏற்பட வாய்ப்பு உண்டு. பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது தாமதமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்த்தது குருவும் சந்திரனும் இணைவு பெற்றிருந்தால் பலன்கள் பார்த்தோம். அதே மாதிரி குரு நல்லா இருக்குது, சந்திரன் கெட்டு போயிருக்கு, சந்திரன் நல்லா இருக்குது, குரு கெட்டு போயிருக்கு, ரெண்டு கிரகமும் கெட்டு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புகளை நம்ம இன்றைக்கி பார்த்தோம். நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஸ்கில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்குறதுக்கு உண்டான வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். மேலும் வாட்ஸ்அப் மூலமாக ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். நண்பர்களே, மீண்டும் மற்றும் ஒரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.